நன்றி ஆண்டவரே. அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ராஜா, உம்முடைய கிருபை எங்களை விட்டு ஒரு நாளும் விலகாது ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட கிருபையை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாக ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாசிக்கலாமா? இசையாஸ் 32 அதிகாரம் 1-2 வசனங்கள். இசையாஸ் 32:1-2. இதோ, நீதியோடு ஓர் அரசர் ஆட்சி செய்வார். அவருடைய தலைவர்கள் அனைத்தையும் நேர்மையாய் நடத்துவர். ஒவ்வொருவரும் காற்றிலிருந்து காப்பாற்றும் ஒதுக்கிடமாகவும், புயலுக்கு மறைந்து கொள்ளும் புகலிடமாகவும், வறட்சியான இடத்திலே நீரோடை போலவும், பாலை நிலத்தில் கற்குகையின் நிழல் போலவும் இருப்பர். நான் திரும்ப வாசிக்கிறேன், என்ன புரியுதுன்னு சொல்லுங்க. இதோ, நீதியோடு ஒரு அரசர் ஆட்சி செய்வார். அவருடைய தலைவர்கள் அனைத்தையும் நேர்மையாய் நடத்துவர். ஒவ்வொருவரும் காற்றிலிருந்து காப்பாற்றும் ஒதுக்கிடமாகவும், புயலுக்கு மறைந்து கொள்ளும் புகலிடமாகவும், வறட்சியான இடத்திலே நீரோடை போலவும், பாலை நிலத்தில் கற்குகையின் நிழல் போலவும் இருப்பர். என்ன புரியுது உங்களுக்கு? அவரே நமக்கு அடைக்கலம், கற்பாறை, புகலிடமாக இருக்கிறாரு. வறட்சியான இடத்துல நீரோடையாக இருக்கிறாரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட தேவனாக இருந்து நமக்கு செய்கிறாருன்னா, நீதியுள்ள அரசராக இருந்து செய்கிறாராம். ஆண்டவருக்கு 2 குணங்கள் உண்டாம். ஒன்று, கிருபையும் இரக்கமுமாய் இருப்பாராம். கிருபை இரக்கமும் ஒரே அர்த்தம் தானே? கிருபை இரக்கமாய் இருப்பார். இன்னொன்று, நீதியுள்ள தேவனாய் இருப்பாராம். எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள தேவன். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் என்ன காலம்? கிருபையின் இரக்கத்தின் காலம். இந்த காலத்திலலாம் நம்ம விட்டுட்டு நம்ம நீதியின் அரசர் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து நீதி விசாரிக்கும் போது நம்ம போய் கெஞ்ச முடியுமா? கெஞ்ச முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற கடைசி நாள், அப்படி தானே? நான் எனக்குள்ளே கேட்டுக்குவேன், சப்போஸ் நம்ம திடீர்னு இறந்துட்டோம் அப்படின்னா பரலோகத்துக்கு போவேனா ஆண்டவரே, போவேனா அப்படின்னு நான் கேட்பேன். டக்குன்னு ஆமான்னு வராது, அப்படி தானே? எனக்கு வராது. ஒருவேளை உங்களுடைய அனுபவம் என்னங்கிறது தெரியல. ஆண்டவர்கிட்ட நான் இறந்தேன் அப்படின்னா நான் போயிடுவேனா உடனே? எதுக்காக இந்த பாடுகள்? எதுக்காக நம்ம ஜெப கூட்டத்திலலாம் கலந்துக்கிறோம்? எதுக்காக இந்த டாக்கெல்லாம் கேட்குறோம்? நம்ம ஒன்றே எல்லாரும் இந்த பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் அதற்குரிய காரியங்களையும் அதற்குரிய விஷயங்களையும் நான் செய்கிறேனா அப்படின்னு கேட்டால் என்னது? கேள்விக்குறிதான். ஆண்டவருக்கு எகோவா சித்கேனு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அப்படித்தானே? அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? நீதி செய்கிற தேவன். என்ன தேவன்? நீதி செய்கிற தேவன். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆண்டவர் தண்டனை கொடுப்பாரு. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரிச்சிட்டாரு. நீ இனிமே செய்ய போகிற பாவத்துக்குமே ஆண்டவர் மரித்து நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? மீட்பை கொடுத்துட்டாரு. நிறைய பேர் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க. என்கிட்டே ஒரு சகோதரி ஒரு முறை சொல்கிறாங்க, நம்ம இனிமேலும் செய்ய போகிற பாவத்துக்காக ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில் அவர் பாடுகள் பட்டு மரிச்சிட்டாரு, நம்ம அழுக தேவையில்லை, ஃபாஸ்டிங் இருக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ சகோதரி எனக்கு சொல்கிறாங்க. இன்னொரு சபைக்கு போகக்கூடியவங்க இந்த மாதிரி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது, பாவம் செஞ்சாலும் தப்பு இல்லை, ஏற்கனவே ஆண்டவர் நமக்காக மரிச்சிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம்? விவிலியத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, இப்படிப்பட்ட
காரியங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி என்ன செய்யாது போகாதுன்னு சொல்றாரு. அதே போல நீதிமொழிகளில் ஜெபம் செய்கிறது, உபவாசம் பண்ணுறது, பிறருக்கு பிச்சை இடுறது, இதெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. நம்ம இந்த விவிலியத்தை கருத்தாக படித்தோம் அப்படின்னா இதில் உள்ள காரியங்கள் அனைத்துமே நமக்கு நன்கு புரியும்படி ஆவியானவர் நமக்கு விளக்குவாராம். சரி, யெகோவா சித்கேனு நீதி செய்கிற தெய்வம், அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எங்கே இருக்குன்னா எரேமியா 33:16 இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பாருங்க, அவர் பேர்லையே இப்படிதான் நீதியாயிருக்கிற தேவன் கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, பிலாத்து அவரை கையளிக்கிறார் இல்லையா, அவர் பாடுபடும் போது அவரை தீர்ப்பிடுறதுக்காக இருக்கும்போது பிலாத்துவினுடைய மனைவி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, மத்தேயு 27:19 அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். என்ன சொல்கிறாங்க, அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நூற்றுக்கு அதிபதி தெரியுமா உங்களுக்கு? நூற்றுக்கு அதிபதி அவருடைய வீட்டில் சுகமில்லாமல் இருக்கக்கூடிய பையனுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார் இல்லையா. அப்போ அந்த மன்றாடும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் பெருசு சொல்கிறார் இல்லையா. அவரோட பேசுகிற நேரமே அவருடைய மகன் சுகமடைந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதை உணர்ந்த அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாராம், மெய்யாகவே இந்த மனிதன் நீதிபரர் அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கிறார்னா லூக்கா 23:47 சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் பிலாத்துவினுடைய மனைவியும் சொல்றாங்க, ஒவ்வொருத்தருமே வித்தியாசமானவங்க. ஆனா இவங்க எல்லாருமே உணர்ந்திருக்கிறாங்க ஆண்டவர் நீதிபரர் அப்படின்ட்டு. பேதுரு சொல்றாரு, அப்போஸ்தலர் பணி 3:14 ஆண்டவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாராம். ஆண்டவரை நம்ம பரிசுத்தம் இல்லாதபடிக்கு தொழுது கொள்ள முடியுமா? நிச்சயமா முடியாது. அதே போல யோவான்ல நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து 1 யோவான் 2:1 இதெல்லாம் குறிச்சிட்டு வீட்டில் போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 2:1 நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 1:31 1 கொரிந்தியர் 1:31 அவரே நமக்கு நீதியாயிருக்கிற தேவன்னு சொல்றாராம். எத்தனை பேத்துக்கு ஆண்டவர் எனக்கு நீதி செய்கிற தேவன்னு உணர்ந்திருக்கிறீங்க? எனக்கு அவர் நீதி நியாயமாக நடக்கிறாரு, இல்லை எனக்கு எப்பயுமே அநியாயம்தான் நடக்குது, ஆண்டவர் அதை கண்டுக்கிறதே இல்லைன்னு சொல்கிறீங்களா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் நீதியாக விசாரிச்சிருக்கிறாரு சொல்லுங்க? எனக்கு நீதி விசாரிக்கிற தேவன் அப்படின்னு உணர்றவங்கெல்லாம் கை தூக்குங்க. எல்லாருக்குமே ஆண்டவர் நீதி நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் நமக்கு நீதியை விசாரிச்சு கொடுக்கிறார் ஆண்டவர்? ஏன் விசாரிச்சு கொடுக்கிறாரு? நம்மெல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள்? ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கோமா நம்ம? அப்படித்தானே? யாராவது ஆவியை பெறாமல் இங்கே இருக்கிறோமா? இல்லை. ஆண்டவருக்கு 2 சுபாவங்கள் இருக்குதான். ஒன்று, தேவன் தமது பிள்ளைகள் மேல் அன்பாய் கிருபையாய் இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? அன்பாய் கிருபையாய் இருக்கிறார். 2வது சுபாவம், தமது ஜனங்களை திருத்துவதற்காக தண்டனை கொடுத்து நீதியாயும் இருக்கிறார். என்ன செய்கிறாரு? தமது ஜனங்களை திருத்துவதற்காக
தண்டனை கொடுத்து நீதியாயும் இருக்கிறார். ஒரு வாலிப சகோதரனிடத்துல அவங்க அம்மா பைபிள் வாசிப்பா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அசட்டை பண்ணுறான். அட போமா, வயசான காலத்தில் நீ தான் ஜெபிக்கிற, நீ தான் பைபிள் வாசிக்கிறனா என்னையும் சொல்கிறியா? இதெல்லாம் ஜாலியாக இருக்க வேண்டிய வயசுன்னு சொல்லிட்டு அந்த பையன் கண்டுக்கிறதே கிடையாது. ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோட 2 வீலரில் போயிட்டே இருக்கிறான். எதிரில் வந்த ஒரு 4 வீலர் லாரியோ காரோ ஏதோ ஒன்று வந்ததை கவனிக்கலை. அப்போ அந்த பையன் ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்போ இந்த படுத்த படுக்கைக்கு பக்கத்தில் அந்த தாயார் என்ன பண்ணுறாங்க? முழங்காலில் நின்று ஜெபிக்கிறாங்க. அந்த வேதத்தை வச்சு கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் பேசி என்ன செய்கிறாங்க? அந்த மகனுக்காக ஜெபிக்கிறாங்க. அவன் அவ்வளோதான், இன்னும் 1 மாதம் ஆகும் எந்திரிச்சு நடக்கிறதுக்குன்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அந்த பையன் அழுகிறான், அப்படி அழுகிறான். அம்மா சொன்னாங்களே தினம் வேதம் வாசிப்பா, தினம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபி சொன்னாங்களே, அப்போ உணர்கிறான் அந்த பையன். அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஆண்டவர் லேசாக ஒரு தண்டனை, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி படுத்திருக்கிறான். படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது அதை உணர்கிறான். உணர்ந்த உடனே அவனுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானது ஆட்கொள்ளப்படுது. அப்படியே கஷ்டப்பட்டு என்ன செய்கிறான்? அப்படியே தடுமாறி எந்திரிச்சிட்றான். 1 மாதம் ஆகும்னு மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த தாயின் ஜெபத்தையும் அந்த பையனுடைய இருதயத்தில் அவன் என்ன செய்கிறான்? உணர்கிறான். நானே ஜெபம் பண்ணாது என்னுடைய தப்பு தான். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அன்றைய நாளுக்குரிய என்னவா இருக்குது? நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, ஆண்டவருடைய அன்பை உணரச் செய்கிறது, இருதயத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஒரு நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்து பாருங்க, மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடபடான்னு இருக்கும் நம்மளுக்கு. அப்படி தானே? அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் அசட்டை செய்துடுறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணாமல் இருந்தா என்ன அப்படின்னு. அந்த பையன் கட்டில் விட்டு எழுந்து நடந்து போய் அவங்க அம்மா வச்சுருந்த அந்த வேதத்தை எடுத்து நெஞ்சோடு அணைச்சி அழுதானாமா அவங்க அம்மாட்ட. இனிமேல் நான் என்ன செய்கிறேம்மா? கண்டிப்பாக இனிமேல் நான் பைபிள் வாசித்து ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே அன்பாகவும் இருக்கிறாரு, தண்டித்து தண்டனை கொடுத்து நீதியாயும் இருக்கிறார் அப்படின்னு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீதி செய்கிற தேவன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, உடனே தண்டனை கிடச்சிரும் அப்படின்னு. இப்போ அப்படி இல்லையா? நம்மளுக்கு இப்போ அப்படி இல்லையா? ஆண்டவர் தண்டிக்க மாட்டாரா? ஒரு தடவை சொல்லுவார், 2 தடவை சொல்லுவார், 3 தடவை சொல்லுவார். நிறைய நேரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நேரடியாகவும் சொல்லுவார், ஊழியர்கள் மூலமாகவும் சொல்கிறாரு, நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் மூலமாகவும் சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை அசட்டை செய்கிறோம். சங்கீதம் 114:5 சங்கீதம் 114:5 ஆண்டவர் கருணையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார், நம்முடைய இறைவன் இரக்கம் உள்ளவர். என்னவா இருக்கிறாரு? நம்முடைய இறைவன் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் பிதாவிடத்தில் ஜெபிக்கிறார் இல்லையா? அப்போ ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறாருன்னா, நீதியுள்ள பிதாவே அப்படின்னு அழைக்கிறாராம். என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே பிதாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீதியுள்ள பிதாவே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. சரி, ஆண்டவர் எப்படி நீதி செய்கிறார்? இஸ்ராயேல் மக்களுக்கு எப்படி நீதி செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை மோசே வழி நடத்திட்டு போகிறாரா? போகும் பொழுது ஒருத்தர் 2 பேருக்கு தண்ணி இல்லைன்னா தண்ணி கொடுக்கறது சரி, ஏதோ யோசிக்கலாம். லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு உடனே தண்ணி கொடுக்க முடியுமா? உடனே தண்ணி கொடுக்க முடியுமா? முடியாது. லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு என்ன செய்கிறாங்க? தண்ணி கொடுக்குறாரு. சரி, சாப்பாடு திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துடுறாங்க, உடனே சாப்பாடு கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. யோசிப்போம், ஐயோ என்னடா செய்கிறது, திடீர்னு வந்துட்டாங்களே, சாப்பாட்டு நேரம். லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு உணவு கொடுத்தார். உணவு கொடுத்தாரா? கறி வேணும்னு கேட்குறாங்க. எங்கே போகிறது?
அதையும் கொடுத்தாரா? அவங்களுக்கு புகலிடமா இருந்தாரா? அவங்க வறட்சியா இருந்த நேரத்தில் அவங்கள போஷிச்சாரா? நீதி செய்தாரா? வெறுமனே நீங்க இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கடந்து போங்கன்ட்டு விட்டுட்டாரா? விடலை. என்ன செய்தாரு? அவங்களுக்கு நீதியா இருக்கிறாரு, நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு விஷயம், யோசுவா 10:13, யோசுவா 10:13 அந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ராயல் மக்களை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அந்த எமோரியரை ஜெயிக்கிறதுக்காக இந்த யோசுவா சொல்றாரு, யோசுவாவை புனிதரா, பெரிய பரிசுத்தவானா, நம்மளை போல ஒரு சாதாரண மனிதன். ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே இந்த எமோரியரை ஜெயிக்கிற வரைக்கும் இந்த சூரியனும் சந்திரனும் என்ன செய்யக்கூடாது? சூரியன் மறையக்கூடாது, சந்திரன் வரக்கூடாது. எவ்வளோ பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். சூரியனையும் சந்திரனையும் நீங்களும் நானும் கட்டுப்படுத்த முடியுமா? சாதாரண ஒரு மனிதர்களை நம்ம சொல்றதை என்ன செய்யறது இல்லை, கேட்கறது கிடையாது. மற்ற மனிதர்களை விடுங்க, நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்களா? எத்தனை தாய்மார் கண்ணீர் வடிக்கிற, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என் பிள்ளை சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், என் தங்கச்சி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, என் ஃப்ரெண்டு கெட்டது செய்யாதடின்னா கேட்க மாட்டேங்கிறா. ஒரு மனிதனை, நம்மளுடைய பிள்ளைகளையே நம்ம சொல்கிறத கேட்க வைக்க முடியலை. ஆனால் இந்த யோசுவா அந்த மனிதனுடைய குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறாராம். அதை வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. எப்படியா இது நடந்துச்சு? சயின்டிஃபிக்கா ஒரு பகலும் ஒரு இரவு என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி நடந்தது இல்லையா, இனிமேலும் இப்படி நடக்க போவதில்லைன்னு இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் இருக்கு, நீங்க போய் வாசித்து பாருங்க. யோசுவா 10:13-14 அந்த வசனத்தை போய் நீங்க வாசித்து பாருங்க. இந்த மனிதன் சொன்ன உடனே ஆண்டவர் எப்படியா கேட்டாரு? சகோதரி நமக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, கட்டளைகளை செல்வத்தை போல பாதுகாக்கணும், பாதுகாக்கிறது மட்டும் இல்லை கடைபிடிக்கணும். ஒருவேளை யோசுவா கடைபிடிக்காம இருந்திருந்தா ஆண்டவர் அந்த மனிதனுடைய குரலுக்கு செவி கொடுத்திருப்பாரா? நான் போய் அங்கே நின்றுக்கிட்டு சூரியன் நிற்கட்டு ஆண்டவரே கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 செகண்டு அப்படியே இருக்கட்டும், அதனுடைய வேலை செய்யாமல் கேட்டா நிப்பாட்டு வரா? கிடையாது. அந்த மனிதன் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா நடந்திருக்கிறாரு, கட்டளைகளை கை கொண்டு இருக்கிறாரு. அதனால தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படியே நின்றுச்சான். சூரியன் ஒரு பகல் முழுவதும் நின்றுச்சான். அப்ப ஆண்டவர் தான் நேசிக்கிற ஜனங்களுக்காக, தான் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்காக எவ்வளவு நீதி விசாரிக்கிறவராய் இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? நம்மளும் நீதியாக நடந்துக்கணும். மற்றவர்களிடத்துல அநியாயமாக எந்த காரியங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சிந்தனையில் கூட நினைக்கக்கூடாதா மற்றவர்களை பற்றி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, ஆண்டவர் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு உபத்திரவம் செய்வாராம். என்ன செய்வார்? எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு உபத்திரவம் செய்து நமக்கு இளைப்பாறுதல் தராராம். புரியுதா? எனக்கு எதிராக யாராவது செஞ்சாங்க, ஏதாவது செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்து எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். இதுதான் அவருடைய இரண்டாவது சுபாவம். நீதியாய் தண்டனை கொடுத்து திருத்துகிற தெய்வம். சரி, தன்னுடைய ஜனங்களே தனக்கு விரோதமாக ஏதாவது செய்யும் போது தண்டிப்பாரா? என்ன செய்வார்? நம்மளையும் என்ன செய்வார்? தண்டிப்பார். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, நான் பாவம்லாம் செய்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு மணி நேரம் உப்புக்கல்லில் முழங்கால் போட்டு கையை தூக்கி ஜெபிச்சு, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி அழுது
கூப்பாடு போட்டால் மன்னிச்சிருவாரு, தண்டனை கொடுக்க மாட்டார், அப்படிலாம் கிடையாது. என்னது? அப்படியெல்லாம் கிடையாது. சங்கீதம் 118:71 ஆண்டவர் சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என்னவா? நான் உபத்திரப்பட்டது நல்லது தான். நிறைய நேரங்களில் யோசித்து பாருங்க, சுகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு கஷ்டம், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த நேரத்தில் தான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக நம்ம போய் உட்காருவோம் தெரியுமா? ஜாலியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம் வரப்போகுது, ஒரே பட்டுப்புடவை வாங்க போகணும், ஜாமா வாங்க போகணும். ஆண்டவரை பற்றி என்ன செய்ய மாட்டோம்? நினைக்க மாட்டோம். ஜாலியாக இருப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், எல்லா வேலையும் ஜாலியான வேலையெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டோம்? நினைக்கவே மாட்டோம். இதே நம்ம குடும்பத்தில், நம்ம சொந்தக்காரவங்க வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, என்ன செய்வோம் நம்ம? இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், கொரோனா டயத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் முடியாமல் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலலாம் சொல்கிறேன், நான் ஒரு நாளைக்கு வைக்கிற குழம்பு தான் 4 நாளைக்கு, யாரும் சாப்பிட்றதும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் இந்த ஜெபமாலையும் பைபிளையும் எடுத்துக்கிட்டு ஒரு மூலையில் உக்காந்தே தான் இருந்தோம். ஒரு ஃபோன் வந்தால் கூட படப்படப்படான்னு இருக்கும் மனசெல்லாம், என்னாச்சோ ஏதாச்சோ. அப்போ நான் ஜாலியாக இருந்திருந்தோம்னா போய் உட்காந்துருந்துருப்போமா? இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு நாளும் உபத்திரவப்படும் பொழுது அவர் எனக்கு நினைவுக்கு வருகிறார். அப்பதான் ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஏனெனில் உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்கிறேன். கஷ்டப்படும் போது ஆண்டவர் நமக்கு சின்ன சின்ன ஒரு காரியங்களில் சோதிப்பார் நம்மளைய. அதெல்லாம் நம்ம கஷ்டமாக நினைக்கக்கூடாது. சரி, உங்களுக்கு ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். திங்கக்கிழமை சந்தைக்கு போகிறோம், போய் ஒரு நல்ல ஒரு மண்பானை வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ என்ன செய்வாங்க பெரியவங்கள்லாம்? தட்டி தட்டி பார்த்து தானே வாங்குவாங்க. தட்டும்போது சொத்துன்னு கேட்டுச்சுன்னா என்னாகும்? கீரல் இருக்கும் அப்படின்ட்டு வச்சுருவாங்க. அதை டங்குன்னு கேட்டுச்சுன்னா நல்ல பானை அப்படின்ட்டு எடுத்தது வச்சுக்குவாங்க. நம்ம தட்டும் பொழுது பானை உடஞ்சிருமா? கண்டிப்பாக உடையாது. என்ன செய்கிறோம்? நம்ம சோதித்து அறிகிறோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மளைய தட்டுறதுன்னா என்ன? சோதிக்கிறதுக்காக ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம உடஞ்சு போயிட மாட்டோம், அழிஞ்சு போயிட மாட்டோம். ஒரு சாதாரண கல் இருக்குதுன்னா அந்த கல்லுக்கு ஒரு உருவம் கொடுக்கணும்னா என்ன செய்கிறாங்க? அந்த உளியை வச்சு தட்டி 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 அந்த வலிகளை தாங்குகிற பொழுது தான் அது ஒரு அழகான உருவமாக வருது. அதே போல தான் ஆண்டவர் நீதியுள்ள தெய்வம் நம்மளைய சோதிக்கிறார், சோதித்து அறிகிறார். யோபுவுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனை! யோபுவை போல ஒரு இருதயம் யாருக்கு இருக்குதோ கண்டிப்பாக நமக்கு பரலோகம்தான். யோபு சொல்கிறாரு, நிர்வாணியாக நான் வந்தேன்ப்பா, அவர்கிட்ட நிர்வாணியாக போகிறேன், எல்லாமே நீங்கள் கொடுத்தது தான், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு எவ்வளவு ஈஸியாக சொல்கிறாரு. நம்ம சொல்லுவோமா? அப்படி நம்ம சொல்லுவோமா? சின்ன ஒரு பொருள் தொலைஞ்சு போனால் கூட ஐயையோ காணா போயிருச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுற, ஈஸியாக சரி போனால் போகுது விட்டுடுறோமா? நம்ம கிடையாது. ஆண்டவர் அதை போல தான் நம்மளைய ஒவ்வொரு காரியத்திலையும் சோதித்து அறிகிறார். நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டவர் நீதி உள்ளவருங்கிறத இருதயத்தில் வச்சு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா? டெய்லி அதை சோதிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும்போது இந்த யோபுக்கு சொன்னதை போல பொன்னை போல உன்னை விளங்க செய்வாராம், உன்னை அப்படியே ஜொலிக்க வைப்பாராம் ஆண்டவர். எப்போ? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பொழுதுதான். ஆண்டவர் நீதியாய் இருக்கிறார். நல்ல கவனமாக கேளுங்க. கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான், இருந்தாலும் கவனமாக கேட்டாதான் நமக்கு ஆண்டவர் ஏதாவது செய்வார். நம்மளும் ஆண்டவருக்கு சாகிறதுக்குள்ள ஏதாவது செய்துட்டு போகணும். சரி, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12. ஆண்டவருடைய கண்டனத்தை என் மகனே நீ தள்ளிவிடாதே,
அவரால் கண்டிக்கப்படுகையிலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் ஆண்டவர் தாம் நேசிப்பவனை கண்டிக்கிறார். தந்தை தம் மகனை பற்றி மகிழ்வது போல் அவரும் மகிழ்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை என்ன செய்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. கண்டித்து திருத்துகிறார். என்ன சொல்றாரு? கண்டித்து தான் திருத்துவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சில பிள்ளைங்களை கொஞ்சம் சொல்லுங்கம்மா, கேட்க மாட்டேது. ஐயா அதெல்லாம் கேட்காது, அதுக்கிட்டெல்லாம் சொல்ல முடியாது, நம்மளே சொல்லுவோம் தானே. ஆனால் நம்ம யாரை ரொம்ப அன்பு செய்கிறோமோ எல்லாத்துலேயும் அவங்க சரியாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவர்கிட்ட போகணும் அப்படின்னு. இப்போ நம்ம பிள்ளைங்களையே எடுத்துக்கங்களேன், கண்டிப்பமாக இல்லையா? டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் பேசு. அவங்க கேட்காட்டியுமே என்ன செய்கிறோம்? 2 அடி போட்டுனாலும் நம்ம செய்ய வைக்கிறோமா இல்லையா? அப்போ நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறதுனால ஒரு அற்பமான மனுஷியை நம்மளே இவ்வளோ தூரம் செய்யும்போது ஆண்டவர் நம்மளை கண்டித்து திருத்துகிறாராம். அதே போல் அப்பா ஒரு மகனை நேசிக்கிறதை போல, அன்பு செய்கிறதை போல ஆண்டவர் எல்லாரும் என்ன செய்கிறாரா? அன்பு செய்கிறார். உண்மையாய் நீதியாய் இருக்கிறாராம். ஒரு ராஜா உண்மையா நீதியா இருந்தார் அப்படின்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் நீதியாக தானே இருப்பாங்க. இப்போ நம்ம குளோரியா மினிஸ்ட்ரியில் எடுத்துக்கங்க, நமக்கு ஊழியம் செய்யக்கூடிய தலைமை ஊழியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் எல்லாத்துலேயும் ஆண்டவர்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால தான் கீழே இருக்கிற நம்மள என்ன செய்கிறோம்? கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு இருதயத்துக்குள்ள ஒரு பயம் வருது, கற்றுக்குறோம். இதே ஒரு ராஜா நீதியாக இல்லை, ஏனோ தானோன்னு நடக்கிறாரு, மக்களை இஷ்டத்துக்கு நடத்துகிறாரு, அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு பயம் இருக்குமா? பயம் இருக்குமா? இருக்காது. ராஜாவே இப்படி இருக்கிறாரு, நம்ம இப்படி இருந்தால் என்ன அப்படின்னு. ராஜா எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் ராஜ்யமும் இருக்கும். அந்த ராஜ்யம் ராஜாவானவர் நீதியாக இருக்கும் பொழுது அந்த ராஜ்யம் முழுவதுமே நீதியாக இருக்குமா. ஏன்னா ஆண்டவர் எப்படி ஒவ்வொருத்தரையும், நீ இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்கிறது கூட ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும் தானே? ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்து அறிகிறாராம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்ன வேணும்னு அவர் நீதி செய்வாரா மாட்டாரா? எனக்கு யாராவது ஒருத்தர் தீங்கு செய்யணும்னு நினச்சா கூட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் எதை தொடுகிறான்? என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய கண்மணியை தொற்ற முடியுமா? பக்கத்தில் போக முடியுமா? கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது. நமக்கு அந்த தகுதியும் கிடையாது, யாரும் நெருங்கி போகவும் முடியாது. ஒரு பிரபலமான தொழிலதிபர் ஒருத்தர் இருந்தார். அந்த தொழிலதிபர் சிறு தொழிலதிபர் ஆகாதுக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் டெய்லி அவருடைய சித்தம் என்னன்னு கேட்டு ஜெபிப்பாராம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னப்பா நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கேட்பாராம், இன்றைய நாள் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. நிறைய நேரம் நம்ம பேசுகிறத ஆண்டவர் கேட்கணும்னு நினைப்போம். என்னைக்காவது உக்காந்தி ஆண்டவரே நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? கேட்குறது கிடையாது. ஆனால் அந்த மனிதர் கேட்பாராம் ஒவ்வொரு நாளுமே. அவர் அப்படி ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிச்சிட்டே வரும் பொழுது ஆண்டவர் அவருக்கு நீதி செய்கிறார், நியாயம் விசாரிக்கிறார். அவருக்கு எதிராக இருக்கிறவர்களெல்லாம் தள்ளிட்டு அவரை ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றுறார். தொழிலதிபராக வந்ததுக்கு அப்புறமும் என்ன செய்கிறாரு? அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து அன்றைய நாளுக்குரிய சித்தத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறாராம். ஒரு சிலர்லாம் பெரிய ஆளாக நானும் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க, ஆண்டவரை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனிதர் அப்படி இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாராம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாத்துக்கும் பாவத்திற்கு தண்டனை உண்டு, அப்படி தானே? ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக யார் தண்டனை பெற்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெரு வெள்ளமும் காற்றும் பெரிய தண்டனை தானே. அநேகம் பேர் அந்த சுனாமினால் இறந்து போனாங்களா? இறந்து போனாங்க இல்லையா? அதுலேயும் நம்மளைய தப்புவித்தாரா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கொரோனா வந்துச்சு, மூச்சு காற்றுல பரவுதுன்னு சொன்னாங்க.
அதிலிருந்தும் நம்மளைய பாதுகாத்தார், நீதியாய் இருந்தார் ஆண்டவர். இப்போ இந்த பெரு வெள்ளத்தினால எவ்வளவு அழிவுகள், எவ்வளவு கஷ்டங்கள், ஆனாலும் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை என்ன செய்யல, பாதிக்கப்படவே இல்லை. சரி, ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை கடந்து போகும் பொழுது, அந்த எகிப்து தேசத்திலிருந்து போகும் பொழுது நீர் கொடுத்தாரு. சரி, ஆகார் இருக்காங்க இல்லையா, ஆபிரகாமுக்கு இரண்டாவது மனைவியாக கொடுக்கப்பட்டவங்க. அவங்க பரிசுத்த சந்ததியா? அவர்களுடைய பிள்ளை யார், பேர் என்ன? இஸ்மாயில் பரிசுத்த சந்ததியா? இல்லை, ஆண்டவரே துஷ்ட சந்ததின்னு தான் சொல்றார் அம்மா. சரியா? அப்படிப்பட்ட ஆகாருடைய குரலுக்கும் ஆண்டவர் செவி கொடுத்து என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு? நீதி செய்தாரா இல்லையா? எப்படி நீதி செய்தார்? எப்படி நீதி செய்தார்? தண்ணி கொடுத்தாரா? சரி, அவங்க குழந்தையை வயிற்றில் சுமர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது இந்த பாலைவனத்தில் போகிறாங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக போயிடுறாங்க. அவங்க அப்படியே போகும் பொழுது கூட யார் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, உறவினர்கள் யாரும் கிடையாது, ஆபிரகாமும் இல்லை, யாருமே இல்லை. அந்த ஆகார் கூட யார் இறங்கி வந்தது அவருக்காக? யார் இறங்கி வந்தது? ஆண்டவருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிளில் நிறைய இடங்களில் குறித்து வச்சுக்கோங்க, தூதனானவர் அப்படின்னு எந்த இடத்துலலாம் மரியாதையாக வருதோ அதெல்லாம் யார் தான்? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் இறங்கி வந்தாராம். செங்கடலை பிளந்த போது அந்த இஸ்ராயேல் ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போனதும் தூதனானவர். அப்படிதான் இருக்கும், அதில் வாசிச்சு பாருங்க. சீனாய் மலையில இறங்கி வந்தவரும் யார் தான்? தூதனானவர். சிம்சோனுக்கு தரிசனங்களை கொடுத்தவரும் யார் தான்? தூதனானவர். இந்த தூதனானவர் முதல்ல யாருக்கு இறங்கி வர்றாருன்னா இந்த ஆகாருக்கு தான். யாருக்கு இறங்கி வர்றாரு? இந்த ஆகாருக்கு. ஆகார் சூர் வனாந்தரத்தில் அப்படியே அலைந்து திரியிறாங்களாம். சூர் வனாந்தரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அடைக்கப்பட்ட சுவராம். என்னது? அடைக்கப்பட்ட சுவர். அதில் இந்த கர்ப்பஸ்திரீ என்ன செய்கிறாங்க? அலைந்து திரியிறாங்க. அவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இறங்கி வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மா உனக்கு இப்போ என்ன நடந்துருச்சு, நீ போய் உன்னுடைய எஜமானி இடத்துல அடங்கி இரு, உன் பிள்ளை முதல்ல வெளியில் வரட்டும், அந்த சந்ததியை நான் என்ன செய்கிறேன், என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமின் சந்ததின்னு அந்த இடத்துல சொல்லலை, ஆகார் இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி அப்படின்னு சொல்லிட்டு. ஆகாரு போனாங்களா உடனே கீழ்ப்படிந்து திருப்பி போனாங்களா? எஜமான் இடத்துல போனாங்களா? சாராள் இடத்துல போனாங்களா? போய் அடங்கி இருக்கிறாங்க. ஏன் போனாங்க? அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த கஷ்டத்தோடு நான் வரும்போது யாருமே என்னை என்ன செய்யலை, பார்க்கலை, எனக்கு உதவி செய்யலை, நீர் என்னை காண்கின்ற தெய்வம் அப்படின்னாங்களாம். நீர் என்னை காண்கின்ற தெய்வம், அது ஒன்று போதும் ஆண்டவரே, எனக்கு யாருமே எனக்காக வரலை, இந்த பாலைவனத்தில் யாருமே எனக்கு உதவி செய்யலை, நீர் என்னை காண்கின்ற தெய்வம், நீர் சொன்னதற்காக நான் எஜமானிடத்தில் திரும்ப போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஆகார் போகிறாங்க. குழந்தை நல்லபடியாக பிறக்குதா? பிறந்ததுக்கப்புறமா மறுபடியும் அவங்க போகிறாங்களா? பிரச்சனை வருதா? போகிறாங்க. போகும் பொழுது அவங்களிடத்துல என்ன இருந்துச்சு? என்ன கொண்டு போனாங்க? ஆகார் திருப்பி கோச்சிட்டு போகிறாங்க இல்லையா? போகும் பொழுது என்ன கொண்டுட்டு போகிறாங்க? 10 பையில் தங்கம், 5 பையில் வெள்ளி, 10 ஒட்டகம், அதெல்லாம் கொண்டுட்டு போகிறாங்களா? என்ன கொண்டு போகிறாங்க? ஒரு துருத்தியில் திராட்சை ரசமும் இன்னொரு பையில் அப்பமும் மட்டும்தான் கொண்டு போகிறாங்க. ஏயா ஆபிரகாம் ரொம்ப ஏழையா? அவருடைய மகனுக்காக பொண்ணு பார்க்க போகிறதுக்கு கூட 10 ஒட்டகத்தில்
பரிசு பொருள் கொடுத்து விடுறாராம். எத்தனை ஒட்டகம்? 10 ஒட்டகம். முதலா தன்னுடைய குழந்தையை பெற்றெடுத்த அந்த ஆகார் அவளுக்கு கொடுத்து விடுறதுக்கு எதுவுமே இல்லையா? அவர்கிட்ட எதுவுமே கொடுத்து விடலை. யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலையை. ஒரே ஒரு துருத்தியில் கொஞ்சம் திராட்சை ரசமும் இன்னொரு பையில் அப்பமும் மட்டும்தான் கொண்டுட்டு போகிறாங்க. மனசார ஆபிரகாம அனுப்பி விட்டுட்டார் அதை வச்சு போயிட்டு வான்னு சொல்லிட்டு. அவங்க போய் தண்ணி இல்லாமல் அந்த குழந்தை அழுகிற பொழுது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டாரா? வறண்ட நிலத்தில் நீரோடையாய் வருகிறார். வந்தாரா? அந்த பாலைவனத்தில் நீரோடையா வருகிறாரா அவர். இஸ்ராயேல் ஜனங்கள் வெயிலில் நடந்து போனாங்களா? கொடை யாரும் வச்சுருந்தாங்களா? கிடையாது. நடந்து போகிற பொழுது மேகத்தூண்களாய் இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நிழலாய் வருகிறார். இந்த வசனத்தில் 2வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. கற்குகையின் நிழலாய் இருக்கிறாராம். பாலை நிலத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன கற்குகை இருக்குதா, ஒரு நிழல் கிடைக்குமான்னு ஓடி ஒதுங்கிறதுக்கு யோசிப்போமா இல்லையா? அதே போல தான் இந்த ஆகாருக்கு ஆண்டவர் தண்ணீரையும் கொடுத்து என்ன தர்றாரு தெரியுமா? இவங்க கிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லையா. ஆனால் எடுத்து வாசிங்க. ஆதி ஆகமம் 25:18. ஆதி ஆகமம் 25:18. ஆவிலா அப்படிங்கிற தேசத்தில் போய் அவங்க இருக்காங்களா? வாசியா. இஸ்மாயேல் உயிர் வாழ்ந்த காலம் மொத்தம் 137 ஆண்டுகள். அவன் அப்பொழுது உடல் வலிவிழந்து இறந்து தன் முன்னோருடன் சேர்க்கப்பட்டான். அவன் ஏவிலா முதல் ஆசியாவுக்கு போகிற வழியில் எகிப்து நாட்டிற்கு எதிராக காணப்படும் சூர் வரையிலும் வாழ்ந்து வந்தவன். ஆவிலா தேசம் அப்படிங்கிறது அந்த யாரு? ஆகாரும் அவருடைய பிள்ளையும் வாழ்ந்த ஒரு இடம். எத்தனை ஆண்டுகள் வாழ்றாங்க? 137 ஆண்டுகள் வாழ்றாங்களாம். அந்த ஆவிலா தேசத்துக்கு நடுவில் பைசோன் அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடுதான். என்ன ஆறு? பைசோன். அது எங்க இருக்குன்னா ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 11-12. அந்த பைசோன் ஆறு எப்படிப்பட்ட ஆறாம்? பொன் விளையும் ஆறாம். என்ன ஆறு? பொன் விளையும் ஆறு. ஒண்ணுமே இல்லாம போன ஆகாருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பொன் விளையக்கூடிய ஆறு அங்க கொடுத்திருக்கிறாரு. அங்க வெறும் பொன் மட்டும் விளையலையா, ஒரு விதமான குங்கிலியமும் கோமேதக கற்களும் அந்த இடத்துல விளைஞ்சிச்சான். ஆண்டவர் கொடுத்தாரா? வறண்ட நிலத்தை பசுமையா மாத்தினாரா? ஆண்டவர் நீரோடையா இருந்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தாரா? நீதியா இருந்தாரா? அப்போ உங்களுக்கு எனக்கு நீதி செய்வாரா இல்லையா? யாரெல்லாம் ஆண்டவர் எனக்காக நீதி செய்வார்னு யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் பாதி தான் தூக்கியிருக்காங்க. பாதி தான் நீதி செய்வாரா? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எனக்காக நீதி செய்கிற தேவன் சொல்லுங்க. நீதி செய்கிற தேவன். ஒவ்வொரு காரியத்திலையுமே ஆண்டவர் நிச்சயமா நமக்கு என்ன செய்வாரு? நீதி செய்வாரு. இந்த கோமேதக கற்கள் எதுல பதிப்பாங்கன்னு தெரியுமா? எதுல பதிப்பாங்கன்னா எப்போத் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த குருக்களுக்கான ஆடையில பதிப்பாங்களாம். அந்த கற்கள் வேற எங்கேயும் கிடைக்கலையா, இங்கே தான் கிடைச்சிச்சான். இப்போ இந்த இஸ்மையேலை புறக்கணிச்சு அனுப்புனாங்க இல்லையா, இப்போ இந்த கற்களெல்லாம் வேணும்னா எங்கே தான் வந்தாகணும்? இவங்க கிட்ட தான் வந்தாகணும். ஆண்டவர் எப்படி நடத்துறார் பார்த்தீங்களா? நீதி விசாரிக்கிறாரா? நியாயமா இருக்கிறாரா? அந்த கற்களை பெரும்படியாக அவங்க இவங்கள்ட்ட தான் வாங்குறாங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். அன்றியும் 2 கோமேதக கற்களை தேர்ந்தெடுத்து அவற்றில் இஸ்ராயேல் புதல்வர்களின் பெயர்களை செதுக்குவாய். இஸ்ராயேல் புதல்வர்களின் பெயர்களை செதுக்குறாங்களா? அதுல யாரை செதுக்குறாங்க? இஸ்ராயேல் புதல்வர்களின்
பெயர்களை அதில் செதுக்குறாங்களாம். 6 பேர்களா இந்த பக்கமும் 6 பேர்களை செதுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கோமேதக கற்கள் பயன்படுது. ஆண்டவர் ஆகாருக்கு நீதி செய்தார். வறண்ட நிலத்தில் அவங்களுக்கு நீரோடை கொடுத்து அவங்கள வழி நடத்தினாரா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நான் ஜெபிச்சாலும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்தாலும் எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் வீணாய் போகாது. சரி, எலிசா 2 தீர்க்கதரிசிகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எலியா தீர்க்கதரிசியோடு கூட இருந்த உடன் ஊழியன் தான் எலிசா.